ನಂಗನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿವಿ ಎಂದು மனசு தும்பி கேட்டுந்தியோ. நாக்குபெட்டா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சிக்கு நம்மிடையே அறப்போர் இயக்கத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். 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 நாகப்பட்டா நேயர்கள் அத்தனை பேருக்குமே மனமார்ந்த மகிழ்ச்சியும் வணக்கங்களும். சார், அறப்போர் இயக்கம் பேரே ஒரு இயக்கத்துக்கான பேரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க உங்களை பத்தியும் உங்களுடைய இயக்கத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட பேர் ராதாகிருஷ்ணன். நான் ஐடி பேக்ரவுண்டு, சென்னையில் இருக்கேன். இப்போ அறப்போரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால துவங்கின ஒரு அமைப்பு. வெவ்வேறு அமைப்புகளில் வேலை செய்துக்கிட்டு இருந்தக்கூடிய தன்னார்வலர்கள், நண்பர்கள், கட்சியில் வேலை செஞ்சாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம். அறப்போர் இயக்கம்னு ஒன்று துவங்குவோம். இது ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஃபைட்டா. இன்னும் வெவ்வேறு அமைப்புகள் செயல்படுது, வேற வேற இலக்குகள்ல நடக்குது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் டேட்டா தேவைப்படுது. அந்த டேட்டாவை லீகல் பேட்டில் கொண்டு போக வேண்டியது இருக்கு. அந்த பேட்டில் இறுதியை நோக்கி, ரிசல்ட்டை நோக்கி ஏதாவது நகர்த்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தொடர் முயற்சி தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி தொடர் முயற்சிக்கு நாமையே ஒரு அமைப்பு உருவாக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தான் 2015 வெள்ளத்துக்கு சற்று முன்னதாக, 2015 சென்னை ஃப்ளட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் முன்னதாக துவங்கணும். ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து பணிபுரியறது, அது அறப்போர் புரியறது. அறம்னாலே நம்மளுடைய வாழ்வியல்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. எல்லா மக்களுமே அறத்தை சார்ந்து வாழ விரும்பக்கூடியவங்க தான். அப்போ ஒரு அமைப்பும் அறத்தை சார்ந்து தொடர்ந்து அரசு கேள்வி கேட்கறது, அரசாங்க எந்திரத்தை, இந்த டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, அதாவது வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். என்னோட வருமானத்துலதான் அரசு வேலை செய்யுது, அப்ப அது எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஒண்ணு டிரான்ஸ்பரன்சியா வெளில தெரியணும், வெளிப்படையா. அதே போல அது பொறுப்பான வேலைகளை செய்யுதா இல்லையா, அப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு அங்க பதில் கிடைக்குதா இல்லையா, என்னோட குறைகளை அங்க சரி செய்யப்படுதா இல்லையா, இந்த பொறுப்புடைமை அங்க இருக்கிறதையும் வாட்ச் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு. அப்ப இந்த 2 மையக்கோட்டை மையப்படுத்தி தான் நம்ம அறப்போர் இயக்கம்னு ஆரம்பிச்சோம். ஒரு 10 வருஷம் பயணம் முடிஞ்சிருக்கு. 10 வருஷமா இருக்கு. ஆமா. அப்ப நீங்க இப்போ நீலகிரிக்கு இப்போ வந்திருக்கீங்க, எது சம்பந்தமா வந்திருக்கீங்க? நீலகிரி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது ஒரு 3-4வது பயணம். இது கடந்த மார்ச் மாதம் 2025 ஒரு இடத்துல சர்வே பண்ணும். நம்ம ஈரோடு கிழக்கு 3வது இடைத்தேர்தல் நடக்கும்போது, பொதுவா தேர்தல்னாலே இது பணபலம் படைத்தவர்களுக்கான தேர்தலாவே மாறிடுச்சு, எளிய மக்களுக்கான தேர்தலா இல்ல. இன்னொரு பக்கம் ஒரு எல்லாருக்குமான போட்டியிடுவதற்கான வாய்ப்பே குறைஞ்சு போச்சு. பணம் இருக்கணும், இல்ல ஆள்பலம் இருக்கணும், அப்படி இருந்தாதான் தேர்தலுக்கு வரணும்ன்றது போயிருச்சு. அப்ப வரக்கூடியவங்க எந்த இலக்கில் வருவாங்க, மக்களை எதை நோக்கி நல்லது செய்வாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. பிராக்டிக்கலா பேசணும், உண்மையிலேயே அவங்க சட்டசபையே நாட்கள் குறைவா நடக்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ மக்களுக்கான கேள்வி எழுப்பக்கூடிய, மக்களுக்கான சட்டத்தை எழுப்பக்கூடிய இந்த தேர்தலை நியாயமான முறையில அணுகிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு ஆய்வு செய்யறோம். அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது சகஜமாவே இருக்கு. பணம் கொடுக்கறது, பரிசு பொருள் கொடுக்கறது, ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் பண்றதுன்றத ரெகுலராகவே பார்க்கிறோம். அப்ப சட்டம் என்ன சொல்லுது, இதுக்கான முயற்சிகள் எங்க நடக்குது அப்படின்னு பாக்குறோம். ஒரு இளைஞர் குழுமம் முனைன்ற ஒரு அமைப்பு 2023-24 காலகட்டங்கள்ல வேற வேற இடங்கள்ல பண்றாங்க. ஒரு சின்ன வேலையும் நடக்குது. அப்ப அந்த இனிஷியேட்டிவ் ஒரு சின்ன கிராமத்துல ஓரளவுக்கு நல்லாவும் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதை ஒரு ப்ரீ மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம ஈரோடு கிழக்கு 3வது இடைத்தேர்தல ஆய்வு செய்யறோம். மக்கள் உண்மையாவே பணம் வாங்குறாங்களா, விரும்புறாங்களா, எதிர்பார்க்கிறாங்களா. அப்ப நாங்க வீடுகளுக்கு போய் ஆய்வு செய்யறோம், வெவ்வேறு வீடுகள்ல. அதுல பெரும்பான்மையானவர்கள், நாம் எடுத்த சர்வே அடிப்படையில 99% மக்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, எலெக்ஷன் நிக்கிற கேண்டிடேட் வேட்பாளர்கள், அவங்க கொடுக்குற பணம் அவங்க திருட்டுத்தனமா தான் அந்த பணம்ன்றதை அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு, இதை புரிஞ்சதுனாலேயே இந்த பணத்தை நான் வாங்கும் போது 95% மக்கள் இதை நான் கில்ட்டா ஃபீல் பண்றேன், வேற வழி இல்லாம வாங்குறேன், எனக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்க போறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அதை நான் படிப்படியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்கப்படுறேன், ஆனா எனக்கு இது ஒரு குற்ற உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி 95% மக்கள் சொல்றாங்க. 90% மக்கள் இது போல கொடுக்குற பணங்களுக்கு நாங்க புகார் கொடுக்கவோ நடவடிக்கை கொடுக்கவோ முயற்சி எடுத்தாலும் அங்க ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா நாங்க ஒரு 5 கொஸ்டினார் வச்சிருக்கோம், 5 எளிய கேள்விகளை வச்சு அந்த கேள்விகள் ரீதியா மக்கள்கிட்ட கருத்துக்களை தொகுத்து அந்த தொகுத்த விவரங்களை அடிப்படையில கட்டமைக்கிறோம். இந்த அப்ரோச்சுக்கு பிறகு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. பணம் ஏன் ஓட்டை செலுத்துறதுக்கு நான் வாங்க மாட்டேன்,
ஆனா இவங்க ஏன் வாங்க வைக்கிறாங்கன்னா இது பல காரணிகள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த மார்ச்ல இருந்து 2025 மார்ச்ல இருந்து இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிருக்கோம். 30க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம கிராமத்துல போய் அந்த 5 கேள்விகளை கேட்கிறோம். அந்த 5 கேள்விகளுமே ஒரு அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? நம்ம கோத்தேரியில இருக்கக்கூடிய ஒரு 3-4 கிராமங்கள் அட்டின்னு சொல்றாங்க. கண்ணேரி முக்கு அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், மலை கிராமங்கள், அந்த மக்கள்கிட்ட அந்த நம்ம போன உடனே ஒவ்வொரு வீடுகளுக்கும் போறோம். முதல்ல போன உடனே உங்க ஓட்டுக்கு பணம் வாங்கின ஒருத்தர் உங்க முன்னால் நிற்கிறாரு, ஓட்டுக்கு பணம் வாங்காதவர் உங்க முன்னால நிற்கிறாரு. யார சிறந்தவர்னு நீங்க பாப்பீங்க. 2 பேர் நிக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்காதவர் தான் சிறந்தவர்னு பாக்குறோம். இது பெரும்பாலானவங்க சொல்லிடுறாங்க. 2வது கேட்கும்போது உங்க குழந்தைகளுக்கு யார முன்மாதிரியா காமிப்பீங்க அப்படின்னு கேட்கிறோம். நாங்க வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கினவங்களை காமிப்பீங்களா, ஓட்டுக்கு பணம் வாங்காதவங்களை காமிப்பீங்களா அப்படிங்கும்போது நாங்க எப்படிங்க பணம் வாங்கினவங்களை காமிக்க முடியும்? அவன் ஏதோ ஒரு வகையில அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அப்புறம் எப்படி பிள்ளைங்களுக்கு நல்லதா இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ பணம் வாங்காதவங்க தான் எங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு முன்மாதிரியா காமிக்கிறோம் அப்படின்றாங்க. 3வது கேள்வியா உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒருத்தர் வந்து ஒரு 4 வீடுகளை திருடிட்டு வந்து ஒரு 2000, 5000, 10,000 பணம் கொடுக்குறாரு. நான் கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன், மீதி வச்சுக்க அப்படி சொல்லாது. இப்ப இந்த பணத்தை வாங்கிப்பீங்களா இல்ல புகார் கொடுப்பீங்களான்னு கேட்கிறோம். இதுல ஒரு 70% பேரு நான் புகார் கொடுக்க மாட்டேன், ஆனா நான் வாங்கவும் மாட்டேன் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு 15% பேர் என்ன சொல்றாங்க, நான் வாங்குவேன் ஆனா நான் போய் புகாரும் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நான் புகார் கொடுக்க தான் போறேன், நான் இது வந்து வாங்கிக்கவே போறதில்லை. ஆனா என்ன சிக்கல்னா புகார் கொடுக்க போனா அங்க எங்கள்கிட்ட வாங்கிடுவாங்களோ, போலீஸ்ல போய் புகார கொடுத்தா நான் வாங்கின பணத்தையும் சேர்த்து வாங்கிப்பாங்களோன்ற அந்த கேள்வியை பாக்குறேன். நிறைய மிக்ஸ்டப்பா இருக்கு. 4வது கேள்வி கேட்கிறோம். இப்போ எலெக்ஷன் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் கொடுக்கிற பணம், பரிசு பொருள், இந்த கேரியரு உட்பட இந்த பாக்ஸ் கிக்ஸ் அண்டா கிண்டா அப்புறம் குக்கர் எல்லாமே இந்த பரிசு பொருள், அந்த சுடிதாரு டேபு எல்லாமே கொடுக்குறாங்க, போன் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆமா, அதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இதெல்லாம் கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி, அது யாருடைய பணம்? உண்மையிலேயே இதை கொடுக்கக்கூடியவங்க உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வந்த பணமா, இல்ல அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆட்டையை போட்டு கமிஷன் வாங்கி லஞ்சம் பார்த்து அவங்க அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணி வாங்கின பணமான்னு கேட்கிறோம். அப்ப இதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது ஆன்சர். எப்படி கொடுப்பாங்க? மிஸ்யூஸ் பண்ணி தான் வாங்குறேன். அப்போ அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி உருட்டி கமிஷன் வாங்கினா நம்மள்ட்ட லஞ்சமா வாங்கின பணத்தை தான் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிய வருது. கடைசி கேள்வி என்ன கேட்கறோம்னா, இப்படி திருடின பணத்துல இப்படி கமிஷன் வாங்கினா லஞ்சம் வாங்கினா ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண பணத்தை நம்ம வாங்கும்போது ஒரு கில்ட் இருக்கா இல்லையா? ஒரு சங்கடம். மிரட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட வாங்கும்போது இது எதுக்குடா வாங்குறோம் அப்படின்ற ஒரு கில்ட் இருக்கான்னு கேட்கிறோம். இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பெரும்பாலும் வாங்குறது இல்ல, அப்படி வாங்கினாலும் யாரோ இவங்களுக்கு கொடுத்துட்றேன், இதுக்கு முன்னால வரைக்கும் வீட்டுல வேலை செய்யக்கூடியவங்க யாராவது ஹோம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் மக்கள் வாங்குறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு நான் பார்க்க முடியும். இந்த 5 கேள்விகளை கேட்ட உடனே அவங்க இன்னும் சில இன்ட்ராக்ஷன் நடக்குது. இப்ப நான் மட்டுமா மாறணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்ன்றாங்க. இந்த ஸ்டிக்கர் இந்த 5 கேள்விகளுக்கு பிறகு அவங்க உரையாடலுக்கு பிறகு நான் வந்து இந்த தேர்தல்ல வாங்க போறதில்ல, இதுக்கு மேல வாங்க மாட்டேன் அப்படின்றாங்க. அந்த உரையாடலுக்கு பிறகு இது வாங்கின பிறகு அவங்க வீட்டுல அடையாளமா ஒட்டுறோம் ஒரு முன்னெடுப்பாக. இப்ப இது எதுக்காகனா, ஓட்டுக்கு பணம் கொடுக்கலான்னு திருட்டுத்தனமா வர்றாங்களா, அவங்க முகத்துல வந்து அரைகிறதுக்குள்ள ஒரு அறமான ஒரு ஸ்டிக்கரா தான் அந்த வீடுகள்ல கொடுக்குறோம். இது வந்து இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு இந்த கேம்பெயின் வந்து இது வந்து நீங்க மட்டும்தான் செய்றீங்களா, இல்ல தேர்தல் கமிஷன் அதுவும் செய்தா? தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய ஒரு கேம்பெயின். ரொம்ப சரியா கேட்டீங்க. இது நம்ம பண்ண வேண்டிய கேள்வியே இல்லை, நம்ம செய்ய வேண்டிய வேலையே இல்லை. தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, ஏன்னா அது சட்டப்படி தவறு. ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, சட்டப்படி தவறு. சட்டப்படி ஏன் தவறுனா, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 123 கீழே இது நீங்க கொடுத்து வாங்கினீங்கன்னா 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனை உண்டு. கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, பணம் பரிசு பொருள் கொடுத்தாலும் வாங்கினாலும் தண்டனை உண்டு. இது வந்து சட்டப்படி தவறு. சட்டப்படி தவறு. இப்ப ரோட்ல போற ஒருத்தர் அடிச்சா தண்டனை உண்டா இல்லையா? அதே போலதான் ரோட்ல ஹெல்மெட் போடாம போனா தண்டனை உண்டா இல்லையா? சட்டப்படி தவறா இல்லையா? ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்தா சட்டப்படி தவறா இல்லையா? அதே போலதான் இதுவும் சட்டப்படி தவறு. இது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் மட்டும் இல்ல, இப்ப சொல்லி இருக்கக்கூடிய பிஎன்எஸ் இருக்கு இல்லையா, பிஎன்எஸ்லயும் 169, 170, 171, 172, 173, 174 வரைக்கும் பொருந்தும். பழைய ஐபிசில
171A இருந்து 171E வரைக்கும், அதாவது லஞ்சம் கொடுத்ததுக்கு சமம், லஞ்சம் வாங்கினதுக்கு சமம். அதாவது அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறார். அவரு என்ன அந்த கடைசி மீட்டிங்ல சொல்லுவார்னா, அந்த மீட்டிங் நடக்கும், அதாவது அரசியல் சாசனம் எழுதினதுக்கு பிறகு அந்த சபையில வந்து கடைசியா பிரசன்ட் பண்ணி பேசுவார். அப்ப சொல்லும் போது இந்த விஷயத்துக்கு சொல்லுவார், நான் வந்து இதுவரைக்கும் என்னால இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பொருளாதார ரீதியா சமப்படுத்த முடியாது. முடியுமானா முடியாது. சமூக ரீதியா சமப்படுத்த முடியுமா? அதுவும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல ஆண்டுகளா முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த இதுக்கு பிறகு 1950ல முதல் முறையா இந்த நிலம் சந்திக்காத ஒரு கான்ட்ரடிக்ஷன் மீட் பண்ண போகுது. அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மதிப்பு தர்றேன், ஒரு வேல்யூ தர்றேன். அந்த வேல்யூ ஒரு ஓட்டு. படிச்சவங்களா இருந்தாலும் ஒரு ஓட்டு, பணக்காரவங்களா இருந்தாலும் ஒரு ஓட்டு, எந்த ஜாதியை சார்ந்தாலும் ஒரு ஓட்டு, எந்த மதம் சார்ந்தவங்களும் ஒரு ஓட்டு, ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. உங்களை அரசியல் ரீதியா நான் சமப்படுத்துறேன், பொலிட்டிக்கலி வி ஆர் ஈக்குவல் அப்படின்றத பகிரங்கமாக அறிவிக்கிறார். இந்த ஓட்டு பத்தின தன்மையை நமக்கு இன்னைக்கு வேணா அது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்லும் போது இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும். சமூக ரீதியா நம்மளால ஒன்றுபட முடியுமான்னு தெரியாது. நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்லிக்க முடியும் இந்தியா முழுசும், ஆனா ஒரு சொல்ல முடியாது. அதே போல சமூக ரீதியா சொல்ல முடியாது, பொருளாதார ரீதியா சொல்ல முடியாது. ஆனா பொலிட்டிக்கலி வி ஆர் ஆல் ஆர் ஈக்குவல். எவ்ரிபடி ஒரு வேல்யூ, ஒரு ஓட்டு, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு. இத ஒரு அததான் அந்த வேல்யூ ஆஃப் ஒன் ஓட்டு தான் இப்ப வேல்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேல்யூ வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணும். அப்ப அவர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஜாதி ரீதியாக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு கேட்க கூடாது, மத ரீதியாக இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஓட்டு கேட்க கூடாது. இன்னைக்கு நாடு முழுசு என்னெல்லாம் நடக்குதுன்றத பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு ஓட்டு, இவர் ஏன் இதை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் என்னுடைய இந்த நாடு எப்படி இருக்கணும், யார் என்னை ஆளணும்ன்றத என்னுடைய சுயோட நான் முடிவு எடுப்பேன். எனக்கு எந்த வகையிலையும் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. இந்த நாட்டுல பிறந்தவங்களும் ஒருத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி, அவங்கள நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவங்க ஓட்டை நீங்க வாங்குறீங்கனாலே ஊழல் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா அவங்க பிரச்சாரமா வச்சு எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்கலாம், அது கேட்கறது வேற. ஆனா நீங்க நான் வந்து நம்ம சமூகம், நம்ம மதம், அந்த மாதிரி எதையாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது. அதாவது உங்க சிந்தனைக்கு முழுவதுமாக இந்த அரசியல் சாசனம் மரியாதை கொடுக்குதுன்றதான் வார்த்தை. நீங்க எந்த மதமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், உங்களுக்கு யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், உங்களுக்கு பிடிச்சவங்க யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனா என்னை இன்ஃபுளுன்ஸ் யாரும் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நோ ஒன் ஹேவ் அ ரைட்ஸ். இந்த செய்தியால உங்களோட பிரதிநிதியா ஆக எனக்கு வாய்ப்பு கொடுங்கறத மட்டும்தான் அவங்க கேட்க முடியும். அதை தவிர நான் உங்களை சார்ந்தவன், அதனால நீ என்ன பிரதிநிதியாக்கு அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு கேட்டா அது வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ், அது சட்டப்படி குற்றம். இது அதிகபட்சம் 3 ஆண்டு வரைக்கும் தண்டனை கொடுக்க முடியும். 6 மாதத்துல இருந்து ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு பிரிவுகளுமே 6 மாதத்துல இருந்து 1 ஆண்டு வரைக்கும் கடுங்காவல் தண்டனை இருக்கு, அபராதமும் இதுல இருக்கு. அதிகபட்சம் 6 ஆண்டுகள் வரைக்கும் தர முடியும். 6 ஆண்டுகள் வரைக்கும் ஒருத்தரை போட்டியிடாம நிறுத்தி கூட வைக்க முடியும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதோ இல்ல அந்த மாதிரி பொருட்கள் கொடுக்கறதோ இதுல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரியான ஏதாவது நடவடிக்கைகள் நடந்திருக்குதா? பிராக்டிகலா பார்க்கணும்னா அது நடக்கல. பட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 1950 ஒரு நம்பர் இருக்கு. அதுல நீங்க ஒரு பணம் கொடுக்குறாங்க, பரிசு பொருள் கொடுக்குறாங்கன்னா புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்தா அன்னோனா உங்க புகாரை எடுத்து விசாரிச்சு அங்க ஆள் இருக்காங்கன்னா உங்க தண்டனை வாங்கி தரணும். எந்த அன்னோன்னா எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க புகார் கொடுக்குறீங்க, உங்களுடைய பேரு விவரங்களை நான் வெளியிடாம ஒரு தேர்தல் ஆணையம் நான் வந்து அதை விசாரிச்சு அந்த நபர் யாருக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோ ஒரு தண்டனை கொடுக்கணும். அது உறுதியாச்சுன்னா அந்த வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். இப்ப இதுல வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கலாம். ஆனா எதிர்கட்சி என்ன பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணணும், இத புகார்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? இந்த எலெக்ஷன் பேட்டர்ன்ஸ் பார்க்கணும். இதுக்கு முன்னால எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தேர்தல் சமயத்துல வேட்பாளர்கள் சொத்து பட்டியல், அவருடைய வழக்கு விவரங்களை எடுக்கிறோம். இது நம்ம கடந்த 2-3 தேர்தல்கள் வெளியிட்டோம். அப்ப இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பாக்குறோம். ஏன் இங்க கட்சிகளுடைய அழுத்தம் தேர்தல் ஆணையத்து இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப ஏன்ற ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆட்சியில வர்றாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாங்க, அவங்க ஆட்சி காலம் முடிகிற தருவாயில இப்போ திரும்ப வேட்பாளர்கள்லாம் போட்டியிட வருவாங்க இல்லையா? அப்ப ஏன்ற கட்சி வேட்பாளர்கள் மீதெல்லாம் 0 வழக்கு, ஒரு 1-2 பேர் மீது மட்டும்தான் வழக்கு. 100 பேர் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 2 பேர் மீது தான் வழக்கு இருக்கு, மீதி 98 பேர் மீது வழக்கு இல்ல. இதை பி கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் வேட்பாளர்கள் போட்டிக்கு நிக்கிறாங்கல்ல, அவங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லார் மீதுமே வழக்கு இருக்கு. பெரும்பாலான வேட்பாளர்கள் மீது வழக்கு இருந்தது, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது. இப்ப திரும்ப பீன்ற கட்சி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளுங்கட்சியா வரும்போது
இவங்க வழக்கெல்லாம் ஜீரோ ஆயிருது. அது ஏன்ற கட்சி மீது வழக்குகள்லாம் வருது. அதாவது இந்த எலெக்ஷன் முடியும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேட்பாளர் விவரங்கள், சொத்து பட்டியல், இவங்க மீது ஒரு வழக்குகள்லாம் நம்ம தொடர்ந்து 2-3 தேர்தலை ஆய்வு செய்யறோம். அப்ப ஏன்ற கட்சி ஆட்சியில இருந்து முடிகிற தருவாயில அவங்க மீது வேட்பாளர்கள் யாரெல்லாம் எம்எல்ஏவா இருக்காங்களோ அவங்க மீதெல்லாம் ஜீரோ ஆயிரும். சார், நம்ம பேசிட்டு இருந்ததுல இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் மாறி மாறி அவங்க வந்த உடனே அவங்களுடைய கேசஸ் டேலி பண்ணிடுறாங்க. பட் அது அவங்களுடைய ஆட்சியாளர்கள் கையில இல்லையே, அது ஒரு கோர்ட்டோட சிஸ்டம்க்கு போய் தானே வரும். இப்ப அது எப்படி ஈஸியா அவங்க டேலி பண்ணி? அங்கதான் சிக்கல். இப்ப தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியா இன்வெஸ்டிகேஷன் விங்கு கிடையாது. அவங்க வழக்கு போடுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் MCC ரன்னிங்ல இருக்கு. இப்ப தேர்தல் முறைகேடுகள்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த இமீடியட் பொறுப்பேற்ற அடுத்த செகண்ட் இவங்களோட பதவிகள் எல்லாம் ஜீரோ ஆயிரும், நெல்லிஃபை ஆயிரும். இவங்க தேர்தல் அதிகாரிகளை டாப் கேடட் இருக்காங்களா அவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். இப்ப அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு தனியா கிடையாது. ஃபர்தர் டாக்குமெண்டேட்டட் இந்த ப்ரொசீடிங்ஸ் பாக்குறதுக்கு, ஃபர்தரா ஆதாரங்களை திரட்டுறதுக்கு, அது தொடர்ந்து வேலைகள் செய்யறதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட கிடையாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, மாநில அரசுக்கு தான் லெட்டர் எழுதி அங்களுடைய போலீஸ் சப்போர்ட்டை கேட்பாங்க, ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ் மற்ற வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை எப்படி கொடுப்பாங்க? இப்போ தேர்தல் ஆணையத்தோட வேலைகளை ஈஸியா தள்ளி தள்ளி போட்டுருவாங்க. நேரடியா இன்னொன்னு என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏன்ற கட்சி ஆட்சி முடிவுல பீன்ற கட்சி ஜெயிச்சிருது. பீன்ற கட்சி வந்தோடனே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் சம்பந்தமாக அரசியல் காரணம் கொண்டு தொடுக்கப்பட்ட வழக்குகள் பின்வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பீன்ற கட்சியை சார்ந்த உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய யாரு தலைமையா இருக்கிறவங்க அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு அரசாணை போடுறாங்க. தமிழ்நாடு முழுசும் எல்லா வழக்குகளும் போயிருது. அதே திரும்ப பீன்ற கட்சியோட இறுதி காலத்துல என்ற கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்றாங்க, அரசியல் காரணம் கொண்டு தொடுக்கப்பட்ட வழக்குகள் பின்வாங்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஒரு ஜீவோ போட்டு பின்வாங்கப்படுகிறது அறிவிச்சதுக்கு பிறகு போலீஸ் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் அரசியல் காரணம் கொண்ட வழக்கெல்லாம் பின்வாங்கப்படுது, நாங்க இந்த ஸ்டேஷனுக்கு எல்லாம் பின்வாங்க சொல்லிட்டோம், இது கோர்ட்டுக்கு போயிடுச்சு, பின்வாங்கியாச்சு, முடிஞ்சிச்சுன்றோம். அப்ப இது வரைக்குமே எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எந்த ஒரு பிரதிநிதி மேலேயும் எடுக்கல. கொஞ்சம் எடுத்திருக்கிறாங்க, ரொம்ப கொஞ்சமா. இப்ப அபராதம் போட்டு பார்த்திருக்கு. இது நம்ம RTI போட்டிருக்கோம். வரவிருக்கக்கூடிய இன்னொரு ஓரிரு வாரங்கள்ல அந்த கம்ப்ளீட் டேட்டாவே வெளியிடும். இது வரைக்கும் ஒரு 15-16 மாவட்டங்கள் தரவுகளை தொகுத்திருக்கும். 2021 தேர்தல்ல நடந்த முறைகேடுகள் சம்பந்தமா இங்க நமக்கு பேப்பர்ல கோடி கோடியா கொடுக்குறாங்க. ஆனா இப்ப RTIல வந்த தகவலை சில லட்சங்கள் தான் பிடிச்சிருக்கிறாங்க, அபராதங்கள் தான் போட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு கூட இம்ப்ரெஷன், நீங்க சிறை தண்டனை வழங்கவே இல்லை. இது வரைக்கும் அந்த தகவல்ல வரல. இன்னொரு 15-20 மாவட்டங்கள் வரணும். அந்த தகவல் வந்தோன்னா நம்ம தொலைக்காட்சியிலேயே வெளியிடுவோம், நீங்களுமே கூட அதை பார்க்கலாம். சரி, அப்ப யாரு சரி பண்ண முடியும்? இப்ப இவங்க இந்த ABCன்றவங்க யாராவது சரி பண்ணுவாங்களா? அப்ப நீங்க இந்த ஒரு கேம்பெயினை முன்னெடுத்து செய்யறீங்கன்னா உண்மையாவே பலனே இல்லை அப்படிங்கிறீங்களா? இந்த கேம்பெயின் அப்படி இல்ல, தேர்தல் ஆணையத்தை வேலை செய்ய வைக்கிறதுக்கு வலுப்படுத்துறதுக்கு நம்ம கேள்வி எழுப்புறோம். இப்ப நம்ம இது வரைக்கும் நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்களுமே இப்ப MCC அறிவிச்சதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எவ்வளவு விளம்பரம் பண்றாங்க. 100% ஓட்டுக்கு எல்லாரும் துணை புரியுங்கள், 100% வாக்களிப்புக்கு ஆதரவு தாருங்கள்ன்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க இப்ப ட்விட்டர்ல போய் பாருங்க, அவங்களுடைய பிளக்கார்ட்ல போய் பாருங்க, அந்த பெரிய பேனர்லாம் வச்சிருக்காங்க, அதுல போய் பாருங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது பெறுவது சட்டப்படி குற்றம்னு எங்க எழுதிருக்காங்களா பாருங்க. இப்ப போய் பாருங்க. இல்ல பழைய இதுல ஏதோ ஒரு தேர்தல் இதுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம், மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல் அப்படிங்கறது நீங்க அது சட்டப்படி தவறு, நாட் சேல், சட்டப்படி தவறுன்றத தேர்தல் ஆணையம் சொல்லணும். இது வரைக்கும் சொல்லல. இன்றைய தினம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இன்றைய தினம் மகாபலிபுரத்துல கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக அங்க ஒரு 70 அடி சுவர்ல தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு பணம் வாங்குவது சட்டப்படி குற்றம்னு பெருசா எழுதியிருக்கும், 70 அடி நீளத்துக்கு. அதை அழிச்சிட்டாங்க. இப்ப திரும்ப புகார் கொடுத்து எதனால இப்போ இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தோம்னா சோத்து விளம்பரம் அழிக்க சொல்லிட்டாங்க. அங்க யாருக்குமே நம்ம இது நம்ம சொல்லி இருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுப்பது பெறுவது சட்டப்படி குற்றம்னு. அதை போய் அழிக்க வேண்டிய தேவை என்ன? அதை நம்ம திரும்ப புகார் கொடுத்து இப்ப தேர்தல் ஆணையம் செங்கல்பட்டு DEO எலெக்ஷன் கமிஷனர் போய் இன்னைக்கு அந்த அழிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணி திரும்பவும் நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது பெறுவது சட்டப்படி குற்றம், திரும்ப அதை சரி பண்ணி இருக்கிறாங்க இப்போ. அப்ப தேர்தல் ஆணையத்துக்கே இன்னைக்குதான் தெரியுது, ஆமா இது நான் செய்ய வேண்டிய வேலை. இப்ப நம்ம பண்ற பிரச்சாரம், நம்மளுடைய பிரச்சாரம் இது வலுவாக இன்னைக்கு நேற்று தினம்
திருவள்ளூர்ல ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, எங்கள் ஓட்டு பணத்திற்கு அல்ல அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இப்பதான் சின்ன சின்னதா இது சட்டப்படி தவறுன்றதை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த முன்னெடுப்பு அறப்போர் இயக்கம் மட்டுமே இல்ல, நிறைய தோழமை அமைப்புகள், நிறைய கிராம மக்கள், மாணவர்கள் அவங்க எல்லாம் வெகுவாரியா கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான வீடுகள்ல பிளட்ஜ் எடுத்தவங்க இருக்கிறாங்க, நூத்துக்கணக்கான மாணவர்கள் பிளட்ஜ் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கேள்விகள் அவங்க ட்விட்டர்ல எழுதுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் முடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னையே கேள்வி கேட்கறதுக்கு ஆளுங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த விதத்துல ஒரு ப்ரோஆக்டிவ். அதே போல மக்களுக்குமே இப்போ இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ ஒரு மாசம் இடைவெளி இருக்கு. அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து இப்போ ஒரு மாசத்துக்கான ஒரு எக்ஸசைஸா இருக்கு. இந்த ஒரு மாசம் வந்து போதுமானதான டைமா? கண்டிப்பா போதுமான டைம். இன்னொன்னு அவங்க நினைச்சா செய்ய முடியும். ஏன்னா இந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த தேர்தல் ஆணையம் நினைச்சதுன்னா இந்த விளம்பரங்களை ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுசும் கொண்டு போக முடியும், இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த விழிப்புணர்வுக்கான நேரமா நான் கேட்கல. நான் கேட்கறது என்னன்னா, இந்த ஒரு மாசத்துல இந்த தேர்தலுக்கு இந்த ஒரு மாசத்தை மட்டும் அந்த கோட் ஆஃப் கான்டக்டை வந்து எம்பசைஸ் பண்ண, அதாவது அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்தா அது போதுமானதா இருக்குமா? ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு சில ஊர்கள்ல மக்களுக்கு வந்து சில பரிசு பொருட்களையோ அந்த மாதிரியான பொருட்களையோ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. அந்த எம்சிசி அறிவிக்கிற ஒரு மாசம் வந்து போதுமானதா இருக்குமா அப்படிங்கிற இல்ல. அந்த இடத்துல உண்மையாவே நீங்க கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ சமீபத்துல எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அறிவிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக, சில வாரங்களுக்கு முன்பாக பெரிய அளவுல அரசே வேற வகையில, அதாவது சட்டப்படி தவறாக இருக்கலாம், ஆனா எத்திக்கலி தவறான விஷயங்களை செய்யறத பாக்குறோம். அப்ப ஒரு 6 மாதத்திற்காக குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் நீங்க ஒரு மாசத்துல போய் இந்த பரிசு பொருள் கொடுக்கறது, பணம் கொடுக்கறத மானிட்டர் பண்ணா போதுமானா கண்டிப்பா நீங்க கேட்கறது போல பத்தவே பத்தாது. ஏன்னா இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. கரப்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அதாவது மக்கள்கிட்ட போய் லஞ்ச பணம் கொடுக்கணும், இந்த பரிசு பொருள் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அது இன்னைக்கு பல்வேறு வகையில வளர்ந்துருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து ஜிபே கிடையாது. இந்த இப்பெல்லாம் இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, மீட்டிங்ல கூப்பிட்டு சேர்ல வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்களாம். இந்த சேரை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டிக்கரை எந்த கடையில கொடுக்குறாங்களோ அந்த கடையில உள்ள பரிசு பொருள் கொடுத்து அனுப்பு. சேர்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. ஆமா, சேர்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை அவன் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அதுல நம்பர் போடுறாங்க. அந்த நம்பர் போய் நேரடியா அவன் கையில ஒப்படைக்கிறதுக்கு பதிலா அந்த சேர்ல இருந்து எடுத்துக்கணும். நிறைய வழிகளுக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் இல்லாத போல. இது போல இன்னொன்னு, கடைகளை ஒரு 50 வாக்காளர்களுக்கு ஒரு நோட்டு வச்சிருக்கிறாங்க, பூத் ஏஜென்ட் அளவுல. அந்த உங்களுக்கு அந்த 50 பூத் ஏஜென்ட்டுக்கு பொதுவான பொறுப்பு என்ன? அந்த பணிகள்லாம் வேற. பூத் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட வர்றாங்களான்னு பார்க்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க ரொம்ப டீட்டெயில்டா இன்னைக்கு ஊழல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மக்கள் பணத்தை சுரண்டி அவங்கள விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, நான் நியாயமா பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்க மாட்டேன், அவங்கள ஒரு உயிருக்கு நான் மதிக்க மாட்டேன், 500 ரூபாய் 1000 ரூபாய் விலை வைப்பேன் அப்படி நினைக்கிறதுக்கு டீட்டெயிலா ஒர்க் பண்றாங்க. ஒரு வார்டுல எவ்வளவு ஓட்டுக்கு அப்படி பிரிச்சு 50 ஓட்டுக்கு ஒரு நபர், அவருக்கு ஒரு 80 பக்க புக்கு. அதுல முதல் தடவை போவார், வெரிஃபை பண்ணிட்டு வந்துருவார், எத்தனை ஓட்டுன்னு கவுண்ட், வீட்டு நம்பரு கவுண்ட், பேர் இருக்காது. அடுத்த வாரம் போவார், ஒரு டோக்கனை கொடுத்துட்டு வந்துருவார். அடுத்த வாரம் போவார், பணம் கொடுப்பார். அடுத்த வாரம் போவார், பரிசு கொடுப்பார். இது வந்து வாரமா நடக்குது, 2-3 மாதங்களாக நடக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, மறைமுகமாக மக்கள் மீது அழுத்தத்தை கொடுக்குறாங்க இந்த கட்சிக்காரங்க எல்லாம். இந்த பாரு, நான் உன்னை வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ என்ன தாண்டி வேற யாருக்கா ஓட்டு போட்டேன்னா நான் திரும்ப வந்து கேட்பேன்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன். சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இப்ப அவங்க தரதையும் வாங்கிக்கிறேன், ஆனா எனக்கு இஷ்டமானவங்களுக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. நான் இதுக்கு சொல்லணும்னால இதை சொல்லிடுறேன். அதனாலதான் தேர்தல் எம்சிசி கோட் ஆஃப் கான்டாக்ட தேர்தல் ஆணையம் ஒரு 6 மாதங்களுக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. முன்னாலாம் அப்படி இருக்காது. தேர்தல்லாம் ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னால கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னால கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு மாசம் முன்னால கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னால வேற வகையில எத்திக்கலா தவறான விஷயங்களை கொடுக்கறதுக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நாங்க மாநாடு போடுறோம்னு சொல்லி கூப்பிட்டாதான் அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி, வீட்டுக்கு வீடு டோக்கன் எல்லாம் கொடுத்து, அந்த கிட்டு எல்லாம் கொடுத்து 5000 10,000 உள்ள கிட்டு கொடுக்கறது, சேர்ல எல்லாத்தையும் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்குள்ள பொருள்களை அடுக்கி வைக்கிறது நிறைய பாக்குறோம். அப்ப தேர்தல் ஆணையம் இந்த மானிட்டரிங் பீரியட குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது நீட்டிச்சு நீங்க பாருங்க. எந்த கட்சி எவ்வளவு செலவழிது, கட்சி செலவழிக்கலாம், எவ்வளவு செலவழிக்கணும்னு இருக்குல்ல. ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? நீங்க போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இவங்க போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இது எட்டாத உயரத்துக்கான பண செலவை கொண்டு போயிருச்சுன்னா சாமானியர்களால் எப்படி போட்டி போட முடியும்?
இந்த சம வாய்ப்பு கொடுக்கலன்னா தேர்தல் ஆணையம் எதுக்கு? ம். இப்ப கேட்போமா இல்லையா? கண்டிப்பா. இப்போ இந்த இடத்துல நம்ம மானிட்டரிங் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்கிறோம். இப்போ நீங்க கேட்ட இந்த பரிசு பொருள் வாங்கிட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் ஓட்டு போடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இந்த மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, ஓட்டு நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க, வாங்கிட்டு தான் போடணும்னு இல்லை. நீங்க வாங்காம உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள்கிட்ட வீடு தேடி வர்றாங்க, எனக்கு ஓட்டு போடுங்கண்ணே, இந்தாங்க ஒரு 2000 வச்சுக்கன்னு கொடுக்குறாங்க. ஆனா நான் உங்களுக்கே ஓட்டு போடுறேன், 2000 பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி அனுப்புங்க. நீங்க அப்படி திருப்பி அனுப்பும் போதுதான் இந்த மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க. இவங்களை ஏமாத்த முடியாது, இவன் நமக்கு நாளைக்கு நம்மள கேள்வி கேட்பான்னு தெரிய வரும். நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க, ஒருத்தட்ட வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் பணம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். ரெண்டுமே தவறு, ரெண்டுக்குமே அபராதம் உண்டு, சிறை தண்டனையுமே இருக்கு. அதனாலதான் நீங்க பணத்தை வாங்காதீங்க, அது சட்டப்படி தவறு. நீங்க ஓட்டு போடணும் முடிவாயிருச்சு, யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிச்சவருக்கு தான் போட போறீங்க. இந்த 2000 பணத்துக்கு போட போறது இல்ல. 2000 பணம் மிஞ்சி மிஞ்சி நமக்கு சில பேருக்கு 1 மாதம் பயன்படலாம், சில பேருக்கு 1 வாரம் பயன்படலாம். நம்ம அதுக்குள்ள போக வேணும். உங்களை விலைக்கு விற்காதீர்கள். உங்க சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எதுக்காக இந்த 500 1000 விற்கிறீங்க? நீங்க யாருக்கு வேணாலும் போடுங்க. இப்போ உங்களுக்கு பசங்க இருக்கிறாங்க, அந்த பசங்களோட நான் வந்து கேட்கிறேன், நான் ஒரு 1000 ரூபாய் தர்றேன், 2000 தர்றேன், உங்க பசங்களுடைய கனவு என்ன? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடிக்கு போகணும்னு நினைக்கிறேன், அந்த கனவை எனக்கு எழுதி கொடுங்க, 2000 நான் கொடுத்துட்றேன், உங்க பசங்களை படிக்க வைக்காம வீட்டுல வச்சுக்கோங்க, எதிர்காலத்தை என்கிட்ட வித்துருங்கன்னு சொன்னா விற்பீங்களா? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஹெல்த், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் தர மாட்டேன், நான் ஆனா 2000 பணம் தர்றேன், உங்க எதிர்காலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? உங்க தெரு விளக்குகள் நான் சரி பண்ண மாட்டேன், ஆனா நான் 2000 பணம் தரேன், அந்த தெருவிளக்குடைய எதிர்காலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ரோடு சரி இருக்காது, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 2000 பணம் தரேன், அதை எனக்கு கொடுத்துருங்க, இப்படின்னா நீங்க கொடுத்துருவீங்களா? அதுதான் கேள்வி. இதைதான் மக்கள்கிட்ட கொண்டு போறோம். தெருவிளக்கோட எதிர்காலத்தை விற்க போறோமா? 2000 கொடுத்துரும், போய் தெருவிளக்கு எரியலன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க என்னங்க ஓட்டு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க, போங்க பொறுமையா பண்ணுவோம். நம்ம பசங்க படிக்கிறாங்க, ஒரு நல்ல கல்வி நிலையம் வேணும். இந்த 2000 வாங்கிட்டா நம்ம ஏரியாவில் கல்வி நிலையம் கேட்டோம்னா இப்ப இந்த போட்ட காசை எடுக்கதான் வேலை செய்வாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைக்கு உருவாக்க மாட்டாங்க. திரும்பவும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தர் சும்மாவே எதுக்கு பைசா கொடுக்கணும்? சும்மாவே எதுக்கு பைசா கொடுக்கணும்? அப்ப ஏதோ எதிர்பார்த்து என்னுடைய சுயமரியாதை அடமானம் வைக்க சொன்னாங்க, நான் ஏன் வைக்கணும்? இந்த கேள்வியை தான் கேட்கிறோம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இடங்கள்ல இந்த உரையாடலுக்கு பிறகு, ஆமால ஏன் பசங்க நாளைக்கு வந்தா என்ன கேள்வி கேட்பாங்க, அண்ணா வேணாம், நான் இனிமேல் முடிவு எடுக்கிறேன். இப்ப நீங்க நீங்க பிரச்சாரம் செஞ்ச இடங்கள்ல மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? இது ஆரம்பத்துல நம்ம உரையாடல் செய்ய ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே நீங்க ஏதாவது கட்சிக்காரங்களான்னு கேட்கிறாங்க. இல்லைங்க, நாங்க வந்து அறப்போர் இயக்கம், இது மாதிரி ஒரு வாலண்டியர் அமைப்பு, இதுல நம்ம விவரங்கள் இருக்கு, நாங்க எந்த கட்சி சார்ந்தும் வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க உரையாடலை ஸ்டார்ட் பண்ணது பிறகு நமக்கு நல்லது சொல்றதா வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சு முடிஞ்சதுமே இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் இந்த கட்சிக்காரங்களும் எங்களை ஏமாத்திருக்காங்க, அந்த ரெஸ்பான்ஸ் அவங்கள்ட்ட தெரியுது. அதே போல அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க காமிக்கிறாங்க. அதே போல நாங்க எங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போறேன், உறவினர்கள் வீட்டுக்கு கூட்டு போறேன், அந்த குழந்தைங்களும் இதை புரிஞ்சுக்கிறாங்களா? கண்டிப்பா. பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு ஏதோ பெரியவங்க சொல்றாங்க அப்படின்ற அளவுல இருக்கலாம், ஆனா பெற்றோர்களுக்கு புரிய வேண்டியதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பசங்க இன்னைக்கு கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறவங்க என்ன பண்றாங்க, நான் கல்லூரியில போய் பேசியிருக்கேன், அப்ப சொல்லும் போது நான் இது எங்க அப்பாட்ட போய் சொல்றேன், என் எதிர்காலத்துக்கு எங்க மாவட்டத்துல ஒரு கல்லூரி வேணும், நல்ல தரமான கல்லூரி வேணும், அதுக்கு பதிலாக அந்த 2000 கொடுத்துட்டா என் எதிர்காலம் போயிடும். நான் சிஏ படிக்கணும்னு நினைக்கிறேன், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நல்ல சமூக அக்கறையாளனா ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த 2000 கொடுத்துட்டு எனக்கு ஏன் அது வாழ்நாள் கடனா எங்க அப்பாட்ட போய் சொல்றேன். இது நிறைய மாணவர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு முதல் முறையா ஓட்டு போட வர்றவங்க பெரும்பாலும் பணம் வாங்கவே விரும்பல. முன்னால இருக்கக்கூடிய இருக்கிறாங்க இல்லையா, நமக்கு என்ன எதுக்காவது பயன்படும் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த விதத்துல வாங்குறவங்கள்ட்ட தான் இந்த உரையாடலை கொண்டு போறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் தமிழ்நாடு முழுசும் இதை ஒட்டி இருக்கிறாங்கன்னா, ஒரு கரப்ட் மனிதன் வீட்டுக்குள்ள வர்றத, அவங்கள கரப்ட் பண்ண வர்ற, ஊழல் செய்ய வர்ற, அந்த திருட்டுல பங்கெடுக்க வர்றத தடுக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது என் வீட்டுக்குள்ள ஊழல் வர்றத முதல் முறையா நான் தடுக்க போறேன். அந்த விதத்துல நிறைய ரெஸ்பான்ஸ். நிறைய கிராமங்கள், நம்ம நீலகிரியில அந்த கண்ணேரி மூக்கு கிராமம், அதை சுற்று வட்டார கிராமங்கள், பாலக்குளா, அப்புறம் நீலகிரி நகரத்துல, அந்த மாதிரி வெவ்வேறு பகுதிகளை தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்க மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு முழுசுமே பண்றோம். ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த முறை ஓட்டுக்கு பணமே வாங்காம அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு சுயமரியாதையோட ஓட்டு போட போறாங்கன்னு பாத்துக்கோங்களேன்.
இந்த வாட்டி அதை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது இல்லாம அறப்போர் இயக்கம் நீங்க இந்த பிரச்சாரம் அல்லாம எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க மக்களுக்கானதா செஞ்சிருக்கிறீங்க? இது வரைக்கும் சொன்னீங்கன்னா இந்த ஆர்டிஐ, நூற்றுக்கணக்கான ஆர்டிஐ ஒர்க் ஷாப், தகவல் அறியும் உரிமை சட்ட பயிற்சி, அதுவுமே ஏறக்குறைய எல்லா மாவட்டங்களுமே பண்ணியிருக்கோம். மாவட்டத்துல ஒரு முறையாவது 6 மாதம் 1 இயருக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா நாம வெளியிட்ட கரப்ஷன், ஊழல் புகார்கள் எல்லாருமே இதுக்கு முன்னால கடந்த 10 ஆண்டுகளை வெளியிட்ட எல்லா ஊழல் புகார்களுமே நீங்க நீதிமன்றத்துல போய் நீதியை நோக்கி நகர்த்துறோம் அப்படின்னா அது தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாதான். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எப்படி அவங்கவுங்க பகுதியில பயன்படுத்திக்கிறது. ஏன்னா ஒரு சின்ன அமைப்பா நம்ம ஒரு சில ஏரியா பார்க்க முடியும். ஆனா அவங்கவுங்க தெருவுக்கான பிரச்சனையை இந்த ஆர்டிஐ வழியாக எப்படி தீர்க்க முடியும்? இது தனி மனிதனுக்கும் பயன்படும். ₹1 லஞ்சம் இல்லாம பர்த் சர்டிபிகேட்டு, முதல் தலைமுறை பட்டதாரிகள் சர்டிபிகேட்டு, அதே போல பயனாளிகள் சர்டிபிகேட்டு, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான சான்றுகள். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்த சட்டம் எப்போ வந்தது, அதோட தற்சமயத்தோட ஸ்டேட்டஸ் உண்மையிலேயே அது 2005 ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் வந்தது. அது ஒரு 10 ஆண்டு கால ராஜஸ்தான்ல நடந்த ஒரு பெரும் போராட்டம். இந்தியா முழுசுமே இருக்கக்கூடிய நிறைய தன்னார்வ அமைப்புகள் அங்கங்க சின்னதும் பெருசுமா பண்ண போராட்டம், டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த மிகப்பெரிய போராட்டம், அதுதான் இன்னைக்கு வெளில கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முன்னால வரைக்கும் இந்த பில்டிங்ல அரசு கட்டமைப்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. எனக்காக தான் வேலை செய்தானே எனக்கு தெரியாது. வந்து ஒரு அபிஷியல் சீக்ரெட்ஸ்ன்ற மாதிரி அப்படிதான் இருந்தது. இதுக்குள்ள அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு இந்த ஆர்டிஐ வந்ததுனால 2 தான். ஒண்ணு, இந்த நாடு ஏற்கனவே அரசியல் சாசன சட்டப்படி மக்கள் தான் முதலாளி. இங்க யாருமே சுப்பீரியர் யாரு அப்படின்னா அரசியல் சாசனம். அரசியல் சாசனத்துக்கு அதுக்கு யாரை பாக்குதுன்னா மக்கள் அனைவரும் சமமா பாக்குது. அப்போ மக்களுடைய பணத்துல இயங்கக்கூடிய அந்த நாடு அந்த மக்களுக்கு உண்மையாக, விசுவாசமாக, பொறுப்போட, அக்கறையோட நடந்துக்கணும். இந்த 2 டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இதை மையப்படுத்தி தான் ஆர்டிஐ சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஆர்டிஐ சட்டத்தை உடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. அதனாலதான் இது பத்தின விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. ஆர்டிஐ சட்டத்தை பத்தி மட்டுமே கிடையாது, இன்னொரு பக்கம் வந்து கம்ப்ளைண்ட் செல் மெக்கானிசம், புகார் அளிக்கும் முறைகள். சென்னை நகராட்சியில, மாநகராட்சியில பார்த்திருப்பீங்க, நம்ம சென்னைன்னு ஒரு ஆப். இது ஆரம்ப கட்டம் பில்ட் ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் நிறைய அட்வான்ஸ் ஆயிருக்கிறத பார்த்திருப்பீங்க. இதுக்கு பின்னாலாம் நிறைய தன்னார்வலர்கள் கொண்டு தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது? நீங்க வேற இன் சென்னை நம்ம சென்னை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி, இப்ப மேபி நீலகிரிலாம் இன்னும் வரல, அதெல்லாம் ஏற்கனவே பண்ணணும், நம்ம புகார் கொடுத்துருக்கோம். அதாவது மாநகராட்சிகள் எல்லாமே இந்த நம்ம சென்னை ஆப் போல பண்ணுங்கன்னு ஏற்கனவே லெட்டர்லாம் அமைச்சிருக்கோம். நம்ம சென்னை ஆப் வந்து ஆரம்பத்துல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க புகார் போட்டா புகார் சால்வே ஆகாது, அப்படியே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த புகாரை சால்வ் பண்றதுக்கு அடுத்தடுத்த புகார்கள் ஒரே ஏரியாவில டார்கெட் பண்ணி புகார் போட்டது, அதே போல நேரா வந்தாதான் புகார் சால்வ் பண்ணுவேன் சொன்னாங்க. அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. புகார் கொடுத்தா புகாருக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் 1 மாதத்துக்குள்ள சால்வ் ஆகணும், அதுவும் டிரான்ஸ்பரண்டா வெளியில வரணும். இப்ப நீ சென்னைக்கு வந்தா மட்டும்தான் இல்ல, ஆனா அது வந்து கவர்மெண்டா சென்னை கார்பரேஷன் வச்சிருக்கு, கார்பரேஷன் அரசு வச்சிருக்கு. ஓகே ஓகே, யாரு வேணாலும் சென்னைக்கு வர்றவங்க, சென்னை குடிமக்கள் மட்டுமே இல்ல, மக்கள் மட்டுமே, சென்னை உள்ளார கால் வைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி புகார் போட முடியும், பயன்படுத்தக்கூடிய புகார் போட முடியும். அதே போல சம்பந்தப்பட்ட நபர் நேரா வரணும் அவசியமே கிடையாது. கழிவுநீர் வாய்க்கால் பிரச்சனையில இருந்து, ஸ்ட்ரீட் லைட் பிரச்சனையில இருந்து, குப்பை பிரச்சனையில இருந்து பெருவாரியான பிரச்சனைகள் அங்கேயே சால்வ் ஆகுது. ஏன்னா 1.25 கோடி பேர் வாழக்கூடிய இடம். இந்த ஆப்பை டெவலப் பண்ணி தான் எல்லா மாநகராட்சிகளுக்கும் நீலகிரி உட்பட கொண்டு வாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசத்தை சென்னை முழுசும் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தொடர்ந்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வேற சட்டங்கள், இதோட தொடர்ச்சியா விசில் ப்ளோயர் ஆக்ட் சம்பந்தமாகவும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஆக்சுவலி நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு தங்கள் ஆளுங்களை காப்பாத்திக்கிறது வேலை செய்யறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு நாட்டுல டேப்பை திறந்தா வீட்டுல தண்ணி வருதா, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுது, தெருவிளக்கு எரியுது, ரோடு ஒன்னும் குழியுமா இருந்தாலும் கொஞ்சமாவது பேட்ச் ஒர்க் பண்றாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கு கல்லூரிகள் இருக்கு, தேவைப்பட்டா மருத்துவமனைகள், அதுல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு நடக்குதுன்னா காரணம் என்ன தெரியுங்களா? உங்களை போல இருக்கக்கூடிய சாமானியர்கள், சமூக அக்கறையாளர்கள். தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, நாக்குப்பட்டா டிவியில பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் அவங்க ஏரியாவில் உடனே கவுன்சிலர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எம்எல்ஏ போய் பார்ப்பாங்க, முதலமைச்சருக்கு மனு போடுவாங்க. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீலகிரி இன்னைக்கு கொஞ்சம் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாக்குப்பட்டா டிவி பார்க்கக்கூடிய இங்களுடைய சமூக அக்கறையாளர்கள் நிறைய பேர். ஆகும்னா சிஎம் பெட்டிஷனுக்கு அனுப்பிச்சிடுறது, ஜிடிபி அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சிருது, கலெக்டருக்கு அனுப்பிடுறது,
இன்னைக்கு கலெக்டர் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சும்மா தண்டமா போய் கலெக்டர் ஆபீஸ் நிக்கிறீங்களா? இப்போ முன்ன மாதிரி இல்ல, அவங்க வந்து நேரடியா சிஎம்சிஎலுக்கு பெட்டிஷன் பண்ணிட்டு தான் அங்க இருந்து வர்ற மாதிரி பண்றாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும், பொதுவா வந்து கலெக்டர் ஆபீஸ்ல நீங்களாம் போய் சும்மா நிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ பார்க்கக்கூடிய நபர்களுமே நினைச்சிருப்பாங்க, அவங்கவுங்க வீட்லயுமே ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வர்றவங்க. அவங்க பார்வையில சும்மா கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வராங்கன்னு நினைப்பாங்க. பட் உண்மையிலேயே அவங்க கலெக்டர் ஆபீஸ் போறத 1 வாரம் 2 மாசம் நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பசங்க வெளில போயிட்டு வந்தா சேஃப்டி இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுல இருக்க பெரியவங்களை கூட்டு போனா டாக்டர் அங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அங்க குறையா இருக்கிறாங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க கலெக்டர் ஆபீஸ் வந்துருவாங்களோன்னு கொஞ்சமாவது டாக்டருங்க அங்க உருப்படியா இருக்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ் வந்துருவாங்களோன்னு பிடிஓ உருப்படியா கொஞ்சமாவது வேலை செய்யறாரு, தாசில்தார் கொஞ்சமாவது வேலை செய்யறாரு, கரண்ட் கொஞ்சமாவது கிடைச்சிக்கிட்டு இருக்கு, தண்ணி கொஞ்சமாவது கிடைக்குது. அப்போ இந்த சமூக அக்கறையாளர்களை பாதுகாக்கணுமா இல்லையா? இது யாரோட வேலை? அரசோட பிரதான வேலை. 2011 ஒரு நேஷனல் ஹைவே ஊழல் நடந்து அந்த கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்றாரு. அங்க ஒரு துறையிலே இருந்தவர், அவரு மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. துறையிலே இருந்தவர், அவர் பொதுமக்கள் இல்ல, சிஸ்டத்துக்குள்ள இருந்தவர். அவரு ஒரு பெரிய கரப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. ஆனா அவரு அங்க உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே சிஸ்டத்துல இருக்கும்போதே தூபேன்றவர் என்ன பண்றாரு, அந்த விவரங்களை பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்புறாரு. பிரதமர் என்ன பண்ணிருக்கணும், அவர் பேரை மறைச்சிட்டு இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு நினைச்சிருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவரோட பேரோட அட்ரஸோட விவரங்களோட வெளில போகுது. அவரு மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. இதுக்கு பிறகுதான் இந்த ஆக்டை பத்தி டிஸ்கஷன் வருது. ஏற்கனவே லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 2001 காலகட்டத்துல, அதுக்கு தொடர்ந்து 2011 காலகட்டத்துல ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாங்க. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு முதல் வேலை, இதுக்கு ஒரு டிராஃப்ட் போடுங்கன்றாங்க. அது பேரளவுல நின்றுச்சு. இறந்ததுக்கு பிறகு கொஞ்சம் போல வெளியில அக்ராஸ் இந்தியா பத்திரிகை எல்லாம் பேச ஆரம்பிக்குது, ஒரு சமூக அக்கறையாளர் இதே போல துறையில இருந்தவர் இறந்து போயிருக்கிறாரு மர்மமான முறையில, இதுக்கு நீதி கிடைச்சாகணும், அரசு இதுக்கு வேலை செய்யணும்ன்றாங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டிராஃப்ட் வெளியிடுறாங்க. 2014-18 காலகட்டத்துல பாராளுமன்றத்துல கீழவையில மேலவையில டிஸ்கஷன் நடக்குது. ஆனா உறுதியா அது சட்டமா இயற்றப்படல. 2018 காலகட்டத்துல உச்சநீதிமன்ற ஒரு வழக்குல அவங்க குறிப்பிடுறாங்க, நீங்க சட்டம் எப்ப போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு இங்க நீதிகள் பாதுகாக்கப்படணும்னா சமூக அக்கறையாளர்கள் பாதுகாக்கப்படணும், சாட்சிகள் பாதுகாக்கப்படணும். ஏன்னா சட்டம் ஒரு இருட்டறை, அந்த இருட்டறைக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது சாட்சிகளுடைய வெளிச்சம் தான். அப்ப அவங்கள பாதுகாக்கணும், அதுக்காக நான் ஒரு டிராஃப்ட் போடுறேன்னு சொல்லி எல்லா நீதிமன்றங்களும் இதை கண்காணிக்கணும். இந்த சட்டம் வர்ற வரைக்கும், இந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு வர்ற வரைக்கும் பாதுகாக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆணை போட்டுச்சு. அதற்கு பிறகு 2023 இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஎன்எஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்களா, அதுல செக்ஷன் 398 எல்லா மாநிலங்களும் இந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், தகவல் தருபவர் தகவலை பொதுவெளியில கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவங்க, சமூக அக்கறை கொண்டு செயல்படக்கூடியவங்களை ப்ரொடெக்ஷனுக்கான மாநில அளவோட டிராஃப்ட் ரெடி பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பெரிய அளவுல அதை பத்தி பேசுபொருள் இல்லாம சாதாரண அளவோட முடிச்சுட்டாங்க. இன்னமும் அது பாராளுமன்றத்துல மேலவையில கீழவையில பேசி, ராஜ்யசபையில இதெல்லாம் பேசி ஒரு பிரதான ஆக்டா இதை கொண்டு வந்து பேசியிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய 500 எம்பிகள் மட்டும் போதுமா இந்த நாட்டை திருத்த? தமிழ்நாட்டு அளவுல இந்த 234 எம்எல்ஏக்கள் போதுமா தமிழ்நாட்டை திருத்த? ஆனா இது வரைக்குமே இது ஒரு சட்ட வடிவா வெளியே வரல. இன்னும் சட்ட வடிவா இப்பதான் டிராஃப்ட் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னும் டிராஃப்டே வரல. இல்ல நீங்க சொல்ற சென்ட்ரல் ஆக்ட்ல வந்துருச்சு. அது ஒரு ஆக்ட், ஒரு பேசிக் கைட்லைன் தான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாநிலமும் அதற்கு தகுந்தா போல பண்ணிக்கங்கன்ட்டாங்க. செக்ஷன் BNS 398 இருக்கு. BNS 398 கீழே தமிழ்நாடு அரசு விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு எப்படி இந்த சமூக அக்கறையாளர்களை பாதுகாக்கிறது, அவங்களுடைய அடையாளத்தை தெரியாம எப்படி இந்த தீர்வுகளுக்கு காண்றது, ஒருவேளை அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குமானால் புதிய ஐடென்டி கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு தகவலை எனக்கு வெளியிடுறீங்க, லஞ்சம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு சொல்றீங்க, நீங்க திரும்ப அதே ஊர்ல வாழும்போது எனக்கு நாள் ஆபத்தா இல்லையா? அப்ப உங்களுக்கான புதிய அடையாளத்தை உருவாக்கி வேற ஏதாவது ஒரு பகுதியில வாழ வைக்க வேண்டியதும் அரசோட வேலை, இந்த ஸ்கீமோட வேலை. அதுக்கான ஃபண்டை அலாட் பண்ண வேண்டியது இந்த ஸ்கீமோட வேலை. உங்களுக்கு முழுவதுமாக ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது இந்த ஸ்கீமோட வேலை. இது இன்னும் பெரிய அளவுல தமிழ்நாட்டுல பேசப்படல. இது குறித்தும் இந்த நாம ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கோம், இதை கொண்டு வாங்க அப்படின்னு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து குவாரி கொள்ளை பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையுமே நிறைய இடங்கள்ல மழையே காண போயிருச்சு. நீலகிரியில இந்த சைடு மழை தெரியுது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளமா தெரியுது. மழை இருந்த ஹைட்டுக்கு பள்ளம் இருக்கிறத பாக்குறோம்.
அப்போ இதெல்லாம் ஏன் இது ஒரு அளவை மீறி போகுது? இதை தொடர்ந்து வேற வேற இடங்கள்ல பேசு பொருளாக்கிட்டு இருக்கோம். இதுலயும் நிறைய கொலைகள் நடக்கிறத, மிரட்டப்படுறத பாக்குறோம். அலுவலகத்துக்குள்ளேயே வெட்டி கொள்றாங்க, அரசு அலுவலகத்துக்குள்ள. இதெல்லாம் எவ்வளவு மோசம். அவரே சொல்றாரு, கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாரு, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. இந்த விசில் பாயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோ, இந்த விசில் பாயர் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமோ இருந்தா இன்னைக்கு அவர் உயிரோட இருந்திருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, மர்மமாக கொலை செய்யப்பட்ட அத்தனை அக்கறையாளர்களும் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. அப்ப இதை பத்தின விழிப்புணர்வை நீங்க எல்லாரும் பேசுங்க, தமிழ்நாடு முழுசும் கொண்டு வரணும். இன்னொரு பக்கம் இந்த குவாரிகள் பத்தின ஆர்டி போடுங்க, தகவலை திரட்டுங்க, அங்க அரச கேள்வி கேளுங்க, குவாரிகளை முறையா நடத்த சொல்லுங்க, முறையில்லாத குவாரிகளை இழுத்து நிறுத்த சொல்லுங்க, நீதிமன்றத்துக்கு தேவையானால் நாடுங்கள், இந்த இழந்து போன பணத்தை திரும்ப மீட்டுட்டு வாங்க. இதை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திருப்பீங்க, ஆமா, ஒரே பேராசிரியரை வேற வேற கல்லூரிகள்ல பண்ணதை பார்த்து ரொம்ப அவங்களே வெளியிட்ட டேட்டா. ஆமா, இதுல சொல்ல போனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த 2 வருஷமா வெளியிடல வேற. அவங்க வெளியிட்டா இந்த ஊழலை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி இந்த 2 வருஷமா விவரங்கள் வரல. 2023 விவரங்கள் வெளில வந்துச்சு, அதுக்கு பிறகு இன்னும் வெளில வரல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, மாணவர்கள் இங்க போறீங்களா, பேராசிரியர்கள் அங்க இருக்கிறாங்களா பாருங்க. சட்ட கல்லூரிங்க, தமிழ்நாட்டுல சட்ட கல்லூரி, டாக்டர் அம்பேத்கர் தமிழ்நாடு சட்டக்கல்லூரி இன்ஸ்பெக்ஷனே பண்ணாம தனியார் லா காலேஜுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது போல வேற வேற கோணங்கள்ல தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமைப்பா இயக்கமாக என்ன முடியுதோ அதை செஞ்சு, அதாவது ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு அமைப்பா இருந்து எப்படியெல்லாம் மக்களுக்கான விழிப்புணர்வு, அதே மாதிரி சட்ட நம்மளுடைய நிர்வாகத்துக்கு ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கறதுல பெரிய அளவுல நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. டீம் ஒர்க். ஆமா, இப்ப நீலகிரியில தன்னார்வலர்கள் நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஏறக்குறைய ஒரு 100-150 பேர் பக்கம் பதிவு பண்ணிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேரை அப்பப்போ ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க ஒரு டீமே உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறோம். இங்க ஒரு பிரச்சார குழுவை உருவாக்கி வருடத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்ண போறோம். இப்ப இந்த எலெக்ஷன் வரைக்கும் எண் ஓட்டு விற்பனைகள்லாம் பண்ண போறோம். அதற்கு அடுத்த ஆண்டு டாஸ்மாக் குறித்து வேலை செய்ய போறோம். வருடத்திற்கு ஒரு கேம்பெயின், அது தமிழ்நாடு முழுசும் பேசுவதற்காக முயற்சி செய்யறோம். நீலகிரியில ஏற்கனவே நிறைய செய்திகள்ல கேள்விப்பட்டது மட்டுமே இல்ல, சில ஆவணங்களுமே வந்துகிட்டு தான் இருக்கு. நீலகிரி மாவட்டத்திலையும் கரப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு. வேற வேற திட்டங்கள்ல முறைகேடா பயனாளிகளை காமிக்கிறாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டில ஆரம்பிச்சு வேற வேற விஷயங்களை நடக்கிறதுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்ப இந்த விவரங்கள்லாம் தொகுத்து வரவிருக்கக்கூடிய காலங்கள்ல இங்கேயும் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து வேலை செய்ய போறோன்றதுல திட்டமிட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ நாங்க நீலகிரி மக்களும் கூடிய விரைவில் ஒரு அந்த அறப்போர்ல ஈடுபட போறாங்க. கண்டிப்பா மக்கள் நீங்க அறப்போர் இயக்கத்துல சேரணும்னு இல்ல, நீங்களே அவங்க தங்க ஏரியாவை பாதுகாத்துக்கிறதுக்கு அதுக்கு வேலை செய்யறதுக்கான எல்லா வழிகளையும் நம்ம முயற்சி செய்ய முடியும். ஆல்ரெடி நிறைய உங்க அறப்போர் இயக்கம் போட்டுட்டு இருக்கிற வீடியோஸ்ல மற்றதுல எல்லாருமே நிறைய பேர் அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு எந்தூசியாசம் வந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இன்னும் அடிக்கடி நீங்க வரணும், இங்க இருக்கிற வாலண்டியர்ஸை அவங்களுக்கான அந்த லீடர்ஷிப்பை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம நாகப்பட்டா டிவி தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கூட அப்பப்போ இங்க எடுக்கக்கூடிய செய்திகளை நம்ம தொலைக்காட்சியில போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வேற வேற விழிப்புணர்வுகளுமே, இந்த ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளுமே நம்ம செஷன் எடுக்கும் போதே அவங்க தெரியப்படுத்துவாங்க. நிச்சயமா இந்த பகுதியில ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க, கிராமத்துல பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வருது. ஆனா கிராம சபையில யாரு முடிவெடுக்கணும்? மக்கள் முடிவெடுக்கணும். ஆனா மக்கள் முடிவெடுக்கிற மாதிரி நடக்குதா? இல்ல, யாரோ உட்காந்து ஒரு 3-4 பேர் வேலை செய்யறாங்க. அதே பேரூராட்சி பக்கம் பாங்க, அங்கேயுமே மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு எங்க ரோடு வேணும்னு அங்க முடிவெடுக்க முடியுதா? எடுக்க முடியல. அதே நகராட்சியில பாருங்க, மாநகராட்சியில பாருங்க, இப்படி ஒவ்வொரு பகுதிகளுமே இருக்கிறத பாக்குறோம். நீலகிரி மாவட்டம் உண்மையிலேயே இயற்கை வளம் மிகுந்த பகுதி, அதுல எந்த குறையுமே கிடையாது. உழைப்பாளர்களுக்கும் குறைவே இல்லாத பகுதி, உழைப்பாளர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பகுதி. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்க உழைப்பாளர்கள், தங்களுடைய உழைப்பை நம்பினவர்கள் தான். ஆனா அவங்களுக்கான உழைப்புக்கான உரிய அரசோட தேவை கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கானா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்கணும். அதெல்லாம் தொடர்ந்து வேலை செய்யதான் போறோம், தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இது ஒரு நாள்ல மாறுற விஷயம் கிடையாது. ஆமா, ஆனா தொடர்ந்து கேள்வி கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு கோத்தகிரில இருந்து கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா கோத்தகிரி சுற்று வட்டார பகுதி விழிப்புணர்வு ஆகும். அதே போல நீலகிரில இருந்து கேள்வி கேட்கிறோம், குன்னூர்ல இருந்து கேள்வி கேட்கிறோம்னா அந்தந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். கிராம சபையில கேள்வி எழுப்புறது எப்படி, அங்க நமக்கு தேவைகளை தீர்மானமா கொண்டு வர்றது எப்படி. உதாரணத்துக்கு
இந்த எண் ஓட்டு விற்பனைகள்ல நான் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன். இந்த தீர்மானத்தை கிராம சபையில முன்மொழிய சொல்லி நிறைய இளைஞர்கள் போய் கேட்டிருந்தாங்க. நவம்பர்ல நடந்ததுல, இப்ப ஜனவரி 26 நடந்தது இல்லையா, அதுல கேட்டாங்க, எழுத மாட்டேன்ட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிருஷ்ணகிரியில எழுதியிருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் பெறுவதும் சட்டப்படி குற்றம், இந்த பஞ்சாயத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது, சட்டப்படி குற்றம். புதுசா வந்து எழுதல, இது சட்டப்படி குற்றம், இங்க அனுமதி இல்லை, இது பத்தின பிரச்சாரத்தை கிராமம் முழுசும் பண்ணுவோம்னு சொல்லி ஒரே ஒரு பஞ்சாயத்துல பண்ணிருக்காங்க. ஆனா மத்த பஞ்சாயத்துக்கள்ல இதெல்லாம் நீங்க யாரு எது கொண்டு வரீங்க, இந்த கட்சிக்கு எதிரானவங்களா அந்த கட்சிக்கு எதிரானவங்களா, அப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற இதான் ஆரம்பம். இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி, இது எனக்கு இருக்கிற கேள்வி, சட்டமன்றத்துல அவங்க வந்து மக்கள் பிரதிநிதியா எடுங்கன்னு சொல்லி அவங்க வின் பண்ணி போய் சட்டத்தை இயற்றதுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வர்றதை தடுக்கிறாங்க. அப்படிதானே? ஆமா. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு அப்பட்டமா ஒரு என்ன சொல்றது அநியாயம் தானே பண்றாங்க. கண்டிப்பா அது அநியாயம். சட்டத்தை இயற்றதே அவங்க, ஆனா அந்த இயற்றின சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுல நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, அவங்க உங்க ரைட்ஸ் கொடுக்க தயாரா இல்லை. வெளிப்படையா சொல்லணும்னா சட்டமன்றத்துல தேர்தல் நடத்தாம இருக்க முடியுமா? முடியாது. ஆனா கிராம சபையில நீங்க கிராமங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஏன் பஞ்சாயத்து தேர்தல் ஜனவரி 5ஓட முடிஞ்சிருச்சு, ஏன் நடத்தல? அப்ப நீங்க நடத்திருக்கணுமா இல்லையா? நீங்க ஒவ்வொரு கிராமங்களுக்கான சட்டமன்றம் தான் அந்த கிராம தேர்தல், அதை ஏன் நடத்தல? அப்போ இது ஏன்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க தயாராக இல்லை. உங்க கிராமத்துக்கு என்ன வேணும் நான் முடிவு பண்ணிக்கிறேன். எங்க சென்னையில செக்ரட்டரியேட்ல உட்காந்து முடிவு பண்ணிப்பாங்க, இந்த கிராமத்துல இங்க இது தேவை, இங்க ரோடு வேணும், மக்களுக்கு இது வேணும்னு சொல்லி செக்ரட்டரியேட் உட்காந்து முடிவு பண்ணிப்பாங்கன்னா இது எப்படி பவர் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகும், அதிகாரம் எப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும்? இந்த கிராம சாலை குறித்து இங்க உள்ள மக்கள் பேசணுமா இல்லையா? அப்ப இது ஒவ்வொரு அரசுமே இதே போல கிண்டியிலுமே இருக்கக்கூடிய 118 ஏக்கர் கிண்டி ரேஸ் கோர்ஸும் தான், இந்த ரேஸ் கோர்ஸும் அந்த ரேஸ் கோர்ஸும் சேர்ந்துதான் ரெண்டுமே ஒரே லீஸ். ஆமா, ஒரே இதுலதான் எடுத்தாங்க, ஒரே வழக்குல தான் எடுத்தாங்க. இது போல இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு. அதுல கிண்டி ரேஸ் கோர்ஸும் 118 ஏக்கர்ல 118 ஏக்கரும் ஏரியாக மாத்துங்கன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா சென்னையில மழைக்காலங்கள்ல நம்ம பெரும் கஷ்டப்படுறோம். அப்ப ஆதம்பாக்கம் கிண்டி போன்ற பகுதிகளில் வரக்கூடிய மழைகளை நம்ம பாதுகாக்க முடியும். வேளச்சேரிக்கு போற தண்ணி குறைவா இருக்கும், ஏன்னா வேளச்சேரி பள்ளம், அங்களுடைய மக்களை பாதுகாக்கணும்னா இங்களுடைய தண்ணி அங்க போகாம பார்க்கணும். ரெண்டாவது இங்களுடைய தண்ணி எல்லாம் இங்க பாதுகாக்க முடியும் 2 கோடி ரூபாய் செலவுல. அதுவும் ஆர்டிஐ போட்டு தகவல் எடுப்பு திரும்ப வந்து அதை இன்னும் பெரிதுபடுத்துங்க, ஆழப்படுத்துங்க கேட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்க வேண்டிய சூழல்ல இருக்குன்றதான் உண்மை. இவ்வளவு நேரம் நம்மளுடைய ஆர்கே சார் வந்து பல விஷயங்கள், அதாவது அறப்போர் இயக்கத்துல என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்கிறத பேசியிருந்தாரு. இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு இல்லை, இன்னும் நம்ம பல சமயங்கள்ல நம்ம பேசுவோம். இந்த தேர்தல் சமயத்துல என் ஓட்டு விற்பனைக்கல்ல அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வு இதை வந்து நம்ம எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஓட்டை நம்ம யாருக்காகவும் நம்ம விற்க தேவையில்லை, அது நமக்கான உரிமை. சார் வந்து இவ்வளோ நேரம் நீங்க உங்களோட செயல்பாடுகள் பத்தி சொன்னதுல ரொம்ப நன்றி. கண்டிப்பா நானும் நாகப்பட்டினம் டிவி தொலைக்காட்சி நிர்வாகிகளுக்கும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் நன்றி சொல்லணும். ஏன்னா இது போன்ற பகுதிகளில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன்ற சமூக அக்கறை செய்திகளை கொண்டு போன அந்த நிர்வாகிகளுக்கும் இதை தொடர்ந்து பார்வையாளராக இருந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை நாகப்பட்டினம் பார்வையாளர்களுக்குமே, தொலைக்காட்சி பார்வையாளருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும். தொடர்ந்து நிறைய வேலை செய்வோம். மக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி.